ஐயோ இங்க பாடுறா. ச்சீ. டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட் எடுக்கல. ஏன் எடுக்கல? என்கிட்ட பணம் இல்ல. அப்புறம் எதுக்கு வண்டியில ஏறின? இந்தியன் ரயில்வே என்ன உங்க அப்பா வண்டி சொத்தா? சரியான காமெடி சார், சரியான காமெடி. டெய்லி ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி வந்து கழுத்தா இருக்குது. எங்க போற? மெடிகிரிக்கு. மெடிகிரியா? இந்த வண்டி அங்க போகாது. கார்னஹல்லி இறங்கி அங்கிருந்து பஸ்ல போகணும். டிக்கெட்டும் ஃபைனும் சேர்த்து 1450 ரூபாய் 50 பைசா. பணத்தை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிக்க, இல்லைன்னா இறங்கிடு. நான் இறங்க மாட்டேன். நான் போயே ஆகணும். இந்த மாதிரி ஆளுங்களால தான் டிக்கெட் எடுத்து போறவங்களுக்கு கூட ட்ரெயின்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது. ரிசர்வ் பண்ணா கூட எழுப்பிடுறாங்க சார். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது எவ்வளவு பெரிய தலைவலி சார். ஆமா, போலீஸை கூப்பிடுங்க சார். விட மாட்டேன் இவள. உங்க டிக்கெட் சார்? எங்களே டிக்கெட் இல்ல. அப்புறம் என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி என்கிட்ட பேசின. டிக்கெட் எடுக்கலன்னா 6 மாசம் உள்ள இருக்கணும். யார் உள்ள இருக்கணும்? நான் இருக்கணுமா நீங்க இருக்கணுமா சார்? என்ன கிண்டலா? இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஐயோ அது அசிங்கமாச்சே. 2 டிக்கெட் கொடுங்க. 2 டிக்கெட்டா? ஒன்னு எனக்கு, இன்னொன்னு இந்த பட்டிக்காடுக்கு. இது யார் உனக்கு? இவங்க என் சொந்தத்துல ஒரு பார்ட்டி அம்மா. அந்த டீடைல் உங்களுக்கு எதுக்கு? டிக்கெட் கொடுங்க. எங்க போற? அவங்க இப்ப சொன்னாங்களா அங்கதான். கார்னஹல்லியா? அதே அள்ளிதான் சார். கொடுங்க சார் டிக்கெட்டை. ஒருத்த கையில டிக்கெட் இல்லங்கிறதுக்காக இறக்கி விடுறதும் போலீஸ்ல மாட்டி விடுறதும் ஜனநாயகமே இல்ல சார். இந்தாங்க படம். பேலன்ஸ். இது என்ன ட்ரெயினா பஸ்ஸா? இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ? 1450 ரூபா 50 காசு சம்பாதிக்கணும்னா இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம். 1450 ரூபா 50 காசு இருந்தா இந்த காலத்துல என்னெல்லாம் செய்யலாம். 1450 ரூபா 50 காசு இருந்தா எவ்வளவு பணங்கிழங்கு வாங்கி அவிச்சு தின்னலாம் தெரியுமா? என்னன்னா இவ்வளவு செலவு பண்ணி டிக்கெட் எடுக்க இந்த பொண்ணு எனக்கு சொந்தமா? பொண்டாட்டியா, இல்ல தங்கச்சியா, இல்ல அம்மாவா, இல்ல என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆண்டியா? சரி அதெல்லாம் விடுங்க. தெருவோரத்துல இருக்கிற பிச்சைக்காரியா? இல்ல. அப்புறம் என்ன? நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்? ஒரு மனுஷத்தன்மை. உண்மையிலேயே மனுஷத்தன்மை உண்டா இல்லையா? ஒரு பொண்ணுங்கிறதுனால தான் நான் இந்த உதவி செஞ்சேனா நீங்க என்கிட்ட கேளுங்க. நிச்சயமா இல்ல. ஒரு ஆணா இருந்தாலும் நான் இதைத்தான் செய்வேன். காரணம் என்ன? மனுஷத்தன்மை. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ఏమండి మీరు నాకు అర్థం కాలేదండి. అండి మీరు తెలుగులో చెప్పండి. அப்ப நான் தமிழ்ல செப்புனது தப்பா போச்சா? ஒண்ணும் காது. அப்பா இது ஒழுங்கா இருக்கு.